கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான் என்று காண்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் தாவீது அந்த யுத்த களத்திலே போனது யுத்தம் செய்ய அல்ல, தன்னுடைய சகோதரர்களை தேடிதான் அங்கே போகிறார். அப்போ அங்கே போன போது அவன் கண்டது ஒரு பெலிஸ்தியன், அப்படின்னு தேவனை ஆராதிக்காத ஒரு மனிதன் இஸ்ரவேலின் சேனை என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய அந்த மக்களை இஸ்ரவேலின் சேனை என்று சொல்லப்படுகிறது, அந்த கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதை காண்கிறார். அப்போ அதனோடு கூட ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறது கண்டபோது அந்த தாவீதுக்கு கோபம் வருகிறது. அப்போ அவர் கேட்கிறார், ஜீவனுள்ள அதனுடைய 2வது பகுதியை நான் வாசிக்கும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற சாபங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள் ஒன்றையும் நாம் அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. காரணம் ஏனென்று சொன்னால், நம்மை தேவனுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு எதிராக யாராவது சாப வாக்குகள் இட்டால் அல்லங்க பொறாமைகள் கொண்டு மந்திர தந்திரங்களை செய்யும் பொழுது அது ஒருபோதும் நம்மை அல்ல பாதிக்கிறது. நமக்காக யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிற நமக்கு ஒரு சேனை உண்டு, வான சேனை, கர்த்தருடைய சேனை அப்படின்னு சொன்னால் தேவ தூதர்கள் நமக்காக உண்டு. அப்போ அதே மாதிரி அதை ஒன்று நம்மை அடுக்காது என்று நாம் முதலாக விசுவசிக்க வேண்டும். அப்போ இந்த பெலிஸ்தியன் தேவனை துஷிக்கிறதை கண்ட பொழுது இந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த தாவீது ஒரே ஒரு கல்லினால் அந்த பெலிஸ்தியனை வீழ்த்துகிறதை நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பற்றும் விசுவாசம் என்ற ஒரு கல் மட்டும் இருந்தாலே போதும். நம் கர்த்தர் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே, இந்த சாப வாக்குகள் ஒன்று எனக்கு பலிக்காது, இந்த கண்ணீர்கள் ஒன்று என் வாழ்க்கையில் நிற்காது. நான் கண்டிப்பாக இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவேன். என்னுடைய தொழிலில் எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், நான் ஒரு தலைமுறையை காண்பேன். அப்படியெல்லாம் சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தைகளை நாம் உருவிட்டு ஜெபிக்கும் பொழுது அது எல்லாம் அந்த கோலியாத்தை தாவீது எறிந்த கல்லுகளைப் போல அந்த விசுவாச வார்த்தைகளுக்கு சென்று சத்ருவின் உடம்பிலே அல்லனா பிசாசின் உடம்பிலே பதிக்கும்போது அவன் நம்மை விட்டு மாறி போவான். பெரியோரு ஜெயத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சுவிசேஷ பகுதிகளில் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களில் சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நாம் நம்முடைய நிந்தைகளையும் நெருக்கங்களையும் சாப வாக்குகளையும் கஷ்டங்களை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காமல் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அவர் மேலே பற்றுதலாயிருந்து அவருக்காக வாழ்ந்து பரலோகத்திலே போக நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதവും மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரங்கள் தருகிறேன். இவருடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவர், கோலியத்தை போல இருக்கிற வெள்ளு விழிகள் ஆண்டவர், போர் விழிகள் இவர்களுக்கு முன்னர் இருக்குமானால் ஆண்டவர் இந்த நாட்களில் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேற வேண்டிய கிருபை இவர்களுக்கு கொடும். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் நீராக இருக்கும் பொழுது இவர்கள் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல தேவனுடைய வலதுகரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.